ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம 11th எக்கனாமிக்ஸை பார்த்தோம். ஏற்கனவே 2 வீடியோஸ் போட்டாச்சு. இப்போ மூணாவதாக பிறப்பு விகிதம் இறப்பு விகிதம் அப்படின்னா என்ன, அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ குழந்தைகள் பிறப்பு விகிதம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது 1000 மக்கள் தொகைக்கு பிறக்கும் குழந்தைகளின் எண்ணிக்கை குறிக்கும். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா கூற்று காரணத்தில் கேட்பாங்க. ஸோ அதில் குழந்தைகள் பிறப்பு விகிதம்னா இது 1000 மக்கள் தொகைக்கு பிறக்கும் குழந்தைகளின் எண்ணிக்கையை குறிக்கிறது தான் பிறப்பு விகிதம் சொல்கிறோம். அதே போல் இறப்பு விகிதமும் அதே தான், 1000 மக்கள் தொகைக்கு இறப்பவர்களின் எண்ணிக்கையை குறிக்கும். வெவ்வேறு ஆண்டுகளில் குழந்தைகள் பிறப்பு விகிதம் இறப்பு விகிதம் ஒரு டேப்லர் காலத்தில் கொடுத்துருக்காங்க. பாருங்கள். 1951 பிறப்பு விகிதம் பார்த்திங்கன்னா 39.9 இருந்திருக்கு. இறப்பு விகிதம் 27.4. அதே 2001 பார்த்திங்கன்னா 25.4, இறப்பு விகிதம் 8.4. அதே போல் 2011 21.8, 7.11. ஸோ இது 3 ஆண்டுகள் பாருங்கள் கொடுத்துருக்காங்க. 1951 பிறப்பு விகிதம் எவ்வளவு, இறப்பு விகிதம் எவ்வளவு, 2001 2011 வரைக்கும் டேட்டாஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு 1951 ஆண்டில் 39.9 இருந்த பிறப்பு விகிதம் 2011 ஆண்டு 21.8 குறைஞ்சிருக்கு. ஸோ பிறப்பு விகிதம் குறைவாக இருந்தாலும் குறிப்பிடப்படும் படியானதாக இல்லை. இறப்பு விகிதம் குறைஞ்சிருக்கு பாருங்கள். 1951 27.4 இருந்த இறப்பு விகிதம் 2001 8.4 குறைஞ்சிருக்கு. ப்ளஸ் 2011 7.1 குறைஞ்சிருக்கு. மேற்கொண்ட அட்டவணை பிறப்பு விகிதத்தின் குறைவானது இறப்பு விகிதத்தின் குறைவை விட குறைவாக உள்ளதை காட்டுகிறது. ஸோ மேற்கொண்ட அட்டவணை என்ன நம்ம சொல்லுதுன்னா, பிறப்பு விகிதத்தின் குறைவு இறப்பு விகிதத்தின் குறைவை விட குறைவாக தான் இருக்குது. ஆனால் பிறப்பு விகிதம் அப்படியே தான் இருக்குது, ரொம்ப அளவுக்கு ஒன்றும் குறையலை, ஓரளவுக்கு தான் பிறப்பு விகிதம் குறைஞ்சிருக்கு. கேரளா மிக குறைந்த பிறப்பு விகிதத்தையும் 14.7, உத்தரப்பிரதேசம் 29.5 அதிக அளவு பிறப்பு விகிதத்தையும் கொண்டுள்ளது. கேரளாவில் பார்த்திங்கன்னா பிறப்பு விகிதம் குறைந்திருக்கு. ஏன்னா அங்கே ஓரளவுக்கு லிட்ரஸி ரேட் அதிகமாக இருக்கிறதுனால பிறப்பு விகிதம் குறைஞ்சிருக்கு. ஸோ 14.7 இருந்திருக்கு. உத்தரப்பிரதேசில் பார்த்திங்கன்னா 29.5 அதிக அளவு பிறப்பு விகிதத்தை கொண்டது. மேற்கு வங்காளம் மிக குறைந்த இறப்பு விகிதத்தை கொண்டிருக்கு, 6.3. அதே போல் ஒரிசாவில் பார்த்திங்கன்னா அதிக இறப்பு விகிதம் 9.2 கொண்டுள்ளது. மாநிலங்களுக்கிடையே 10 ஆண்டுகளில் 2001 2011 பீகார் அதிக மக்கள் தொகை பெருக்கத்தையும் கேரளா குறைந்த பிறப்பு விகிதத்தையும் கொண்டுள்ளது. பீகார் BI, மத்திய பிரதேசம் MA, ராஜஸ்தான் 6, உத்தரப்பிரதேசம் U ஆகிய 4 மாநிலங்கள் தான் பிமாரு மாநிலங்கள் எனப்படுகிறது. அவை அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலங்கள். ஸோ அதிக மக்கள் தொகை கொண்ட இந்த மாநிலங்களை என்னன்னு சொல்கிறாங்கன்னா பிமாருன்னு சொல்கிறாங்க. BI பீகார், MA மத்திய பிரதேசம், R ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம் U ஆகிய 4 மாநிலங்கள். மொத்தம் எத்தனை மாநிலங்கள் பார்த்திங்கன்னா பிமாரு அப்படின்ற வார்த்தையில் 4 மாநிலங்கள் இருக்குது. அடுத்தது மக்கள் தொகை அடர்த்தி. ஸோ மக்கள் தொகை அடர்த்தினா என்ன, பிறப்பு விகிதம் இறப்பு விகிதம்னா என்னன்னு பார்த்தோம். இப்போ மக்கள் தொகை அடர்த்தினா என்னன்னு பார்க்கலாம். மக்கள் தொகை அடர்த்தி என்பது ஒரு சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் வசிக்கும் மக்களின் எண்ணிக்கையை குறிக்கின்றது. அதாவது நிலப்பரப்புக்கும் மனித எண்ணிக்கைக்கும் உள்ள விகித அளவை குறிக்கிறது. அதாவது ஒரு சதுர கிலோமீட்டருக்கு எவ்வளோ மக்கள் வாழ்கிறாங்களோ அதை பொறுத்து மக்கள் தொகை அடர்த்தி தீர்மானிக்கப்படுகிறது. மக்கள் தொகை அடர்த்திக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க பாருங்கள். குறிப்பிட்ட நிலப்பரப்பின் மொத்த மக்கள் தொகை டிவைடட் பை அப்பகுதியின் நிலப்பரப்பு. ஸோ ஒரு டேப்லர் காலம் கொடுத்துருக்காங்க. டேட்டாஸ் பாருங்கள். 1951 2001 2011 மக்கள் தொகை அடர்த்தி ஒரு சதுர கிலோமீட்டரில் உள்ள மக்கள் எத்தனை பேர் இருக்காங்க. ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 1951 117 பேர் இருந்திருக்காங்க. இதே 2001 325 பேர். இதே 2011 382. பாருங்கள், மக்கள் தொகை அடர்த்தி அதிகமாக இருக்குது. ஒரு சதுர கிலோமீட்டருக்கு மக்கள் தொகை வளர்ச்சியை தான் இது நமக்கு காட்டுது. நாடு விடுதலை அடைவதற்கு சற்று முன்னர் வரை மக்கள் தொகை அடர்த்தி 100க்கும் குறைவு. ஆனால் விடுதலைக்கு பின்னர் மக்கள் தொகை அடர்த்தியானது 1951 ஆண்டில் 117 உயர்ந்து பின் 2001 325 அதிகரித்திருக்கு.
2011 மக்கள் தொகை கணக்கீட்டு மக்கள் தொகை அடர்த்தி 382 ஆகும். இவ்வாறு மக்கள் தொகை அழுத்தம் மேலும் அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்குது இல்லையா. கேரளா, மேற்கு வங்காளம், பீகார், உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்கள் இந்தியாவின் சராசரி அடர்த்தியை விட மக்கள் அடர்த்தி மிகுந்து காணப்படுகிறது. அதாவது ஓவரால் இந்தியாவுடைய மக்கள் அடர்த்தியை பார்க்கும்போது இந்த மாநிலங்களை பார்த்திங்கன்னா மக்கள் அடர்த்தி அதிகமாக இருக்குது. அதாவது ஒரு சதுர கிலோமீட்டருக்கு வாழக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. பீகார் மிகவும் அதிக மக்கள் தொகை அடர்த்தியுடன் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு பாருங்கள் 1102 என உள்ளது. இதனை அடுத்ததாக மேற்கு வங்காளம் 880 மக்கள் அடர்த்தி கொண்டுள்ளது. ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 17 நபர்கள் என்ற அளவில் அருணாச்சல பிரதேசம் மிக குறைவாக உள்ளது. அதாவது பீகார் ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்குது மக்கள் அடர்த்தியில். செகண்டில் பார்த்திங்கன்னா மேற்கு வங்காளம். பீகாரில் வந்து 1102 பேர் இருக்காங்க ஒரு சதுர கிலோமீட்டருக்கு. அதே மேற்கு வங்காளத்தில் 880 இருக்காங்க. ஆனால் அதுலேயே பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவான மக்கள் அடர்த்தி கொண்ட ஒரு மாநிலமாக அருணாச்சல பிரதேசம் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா ஒரு சதுர கிலோமீட்டருக்கு வெறும் 17 பேர் தான் இருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பாலின விகிதம் பார்க்கலாம். இது 1000 ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் உள்ளனர். பாலின விகிதம்னா என்னென்னா 1000 ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் இருக்காங்க அப்படின்றத குறிக்கிறது தான் என்னது பாலின விகிதம். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஆண் பெண் பாலின விகிதத்தை அளவிடவும் பாலின சமநிலையை பிரபலப்படுத்தவும் இது முக்கியமாக சுட்டி காட்டியதாகும். பார்த்துங்க, கணக்கெடுப்பு கொடுத்துருக்காங்க. 1951 1000 ஆண்களுக்கு 946 பெண்கள் இருந்திருக்காங்க. அதே 2001 933. இப்போ 2011 கடைசியான மக்கள் தொகை கணக்கெடுப்பு விவரத்தின்படி 940. இந்தியாவில் பெண்களை விட ஆண்களின் பெருக்க விகிதம் அதிக சாதகமாக உள்ளதுன்னு சொல்லலாம். இறுதியாக 2011 எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பாலின விகிதம் அதிகரித்துள்ளது. 2011 படி ஹரியானாவில் 877 மிக குறைவாக இருந்தது. கேரளா மற்ற மாநிலங்களோட பெண் பாலின விகிதம் அதிகமாக, அதாவது 1000 ஆண்களுக்கு 1084 பெண்களை கொண்டுள்ளது. பாருங்கள், ஹரியானாவில் பாலின விகிதம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது 877. ஆனால் வந்து கேரளாவில் வந்து 1084 பெண்களை கொண்டுள்ளது. நெக்ஸ்ட்டு வந்து பிறப்பின் போது வாழ்நாள் எதிர்பார்ப்பு. நம்ம பிறக்கும்போது எவ்வளோ நாள் வரைக்கும் நம்ம உயிரோடு இருப்போம் அப்படின்றத ஒரு அப்ராக்சிமேட்டான கணக்கெடுக்கிறோம் இல்லையா, அதுதான் வந்து வாழ்நாள் எதிர்பார்ப்பு. பிறப்பின் போது எதிர்பார்க்கப்படும் வாழ்நாள் அளவே வாழ்நாள் எதிர்பார்ப்பு அப்படின்னு சொல்லலாம். வாழ்நாள் எதிர்பார்ப்பு காலம் அதிகரித்து வருகிறது. ஏன்னா இப்போ வந்து நிறைய மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் ஆனதுனால வாழ்நாளுடைய எதிர்பார்ப்பு காலம் வந்து அதிகரிச்சிருக்குன்னு நம்ம சொல்லலாம். இறப்பு விகிதம் அதிகமாக இருக்கும்போது வாழ்நாள் காலம் குறைவாகவும், இறப்பு விகிதம் குறைவாக இருக்கும்போது வாழ்நாள் காலம் அதிகமாகவும் உள்ளது. ஸோ நம்ம வந்து இறப்பு விகிதம் குறைஞ்சிட்டுனா வாழ்நாள் எதிர்பார்ப்பு காலம் வந்து அதிகமாக இருக்கும். அதே வந்து இறப்பு விகிதம் வந்து அதிகமாகிடுச்சுன்னா வாழ்நாள் வந்து காலம் வந்து குறைவாக இருக்கும். ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1951 வாழ்நாள் எதிர்பார்ப்பு, ஆண்களுடைய வாழ்நாள் எதிர்பார்ப்பு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அப்போல்லாம் 32.5, 31.7, மொத்தம் பார்த்திங்கன்னா 32.1. 1991 58.6, 59, 58.7. அதே 2001 பாருங்கள் நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 61.6, 63.3, 62.5. 2011 62.6, 64.2, 63.5. ஸோ இதுதான் வந்து வாழ்நாள் எதிர்பார்ப்பு காலமாக இருக்குது. 1901 1911 ஆண்டு காலங்களில் வாழ்நாள் எதிர்பார்ப்பு விகிதம் 23 ஆண்டுகள் மட்டுமே ஆகும். பாருங்கள், ரொம்ப கம்மியாக இருக்கு இல்லையா. 1901 1911 அந்த ஆண்டு காலத்தில் வெறும் 23 ஆண்டுகள் தான். இது 2011 பார்த்திங்கன்னா 63.5 ஆண்டுகள் என்ற அளவில் அதிகரித்தது. இதற்கு முக்கிய காரணம் இறப்பு விகிதம் குறிப்பிட்ட அளவில் குறைஞ்சிருக்கு. ஆயினும் மற்ற வளர்ந்த நாடுகள் ஒப்பிடுகையில் இந்தியாவோட வாழ்நாள், ஆனால் மற்ற நாடுகளோடு ஒப்பிடும்போது இந்தியாவோட வாழ்நாள் காலம் வந்து ரொம்ப குறைவு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எழுத்தறிவு விகிதம், அப்புறம் இயற்கை வளங்கள். இந்தியாவோட இயற்கை வளம் எப்படி இருக்குது, என்னென்ன கனிம வளங்கள்லாம் கொண்டு இருக்குது அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.